அந்த கை வச்சா சொல்றேன் எல்லாம் ஒருத்தர் தயவு செய்து சொல்றேமா அந்த அண்ணாவை கூட்டு போயிடுங்க முக்கியமா இல்லாத கிளிக்கு எத்தனை கையோ தர இது வேணும் உங்ககிட்ட ஊக்கு இல்ல இல்லாத கிளிக்கு எத்தனை கையோ என்ன நின்னுங்கறா இந்த மொம்மால பேசாதீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ஐயா உனக்கு நாடி மரியாதை வந்தியா துணியா பத்தி தூணியா அண்ணியா கிளம்பு காத்து வரட்டும் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பா இவ்வளவு ஓவரா பெண் தலைமையில ஏறி உட்காருவா கிளம்பு அப்படியாமா நான் தலைன்னு பார்க்க மாட்டேன் வாளுன்னு நீ எதுன்னு பார்க்க மாட்டேன் தெரியும் எங்க வேணாலும் ஏறி உட்காரு தெரியாதா கிளம்பிடியா ஐயா வரங்க வராத கூப்பிட்டாவா போ நாம லுக்கு கொஞ்சம் மாதிரி லுக்கு நானும் லுக்குடுவோம் ஐயா வரங்க பட்டுமா கிளம்பி ஐயோ பணம் காணும் ஓ மை காட் இங்க வச்சு பணம் காணுமா ஆஹா காலம் மாறி விட்டது 2025 பிறந்து விட்டது ஆமா பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் எனவே பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும் எப்படிடா பாத்ரூம் போவோம் அந்த நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவருக்கு வராதானா எவ்வளவு நாள் தான் அடிக்கி நிற்பாரு போயிருப்பாரு வருவாரு ஆனா ஒரு நாள் காந்தி தாத்தா என்கிட்ட அழுகுறாரு உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேனாடா ஏன்டா போட்டீங்க ஏன் போட்டீங்க எனக்கு தூய்மை ஓய்ச்சி சாப்பிட போறீங்களா அசிங்கமா இருக்குதுடா அவன் தூக்கி எனக்கு கலாச்சாரான்டாவா அதனால கோயில் உண்டியில போறீங்க காத்து வராம இருக்கிறேன்டா அது பரவாயில்ல அந்த பொம்பளைங்க தூக்கி என்ன இங்க வச்சுக்கிறாங்க அசிங்கமா இருக்குதுடா அப்படின்னு அழுகுறா தேம்பி அந்த நோட்டே செல்ல கீஞ்சு போச்சு ஏன் செல்லல அவதான் தேம்பி வாய்தா இல்ல நோட்டு நெஞ்சு போச்சு கீஞ்சு போச்சு நல்லா ஓட்டுறா கம்பி கட்டுறா அப்படி கம்பி கட்டினா டேங்க் கட்ட முடியும் ஐயா இவன் தாங்க எடுத்துக்கிறான் கண்டுபிடிச்சா பாறேன் அவனுக்கு இந்த வேலை நான் கேக்குறேன் ஐயா என்ன சரி ஓஞ்சி போதா எத்தும்போ ஓஞ்சி போதெல்லாம் நீ கொடுக்காது எனக்கு என்ன அப்ப காலமு காத்து வரட்டும் போ கொடுங்கண்ணா அப்ப நான் கேள்வி பதில் சொல்லி தரேன் போ கேள்வியா ஆமா கேள்வி நீங்களே எழுப்புகிறீரா போடி அம்மா போது போடி ஏண்டா போதுமா இருட்டா கேள்வி நீங்களே எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா அதான் துட்டு வந்துச்சு இது மாதிரி கேள்வி எழுப்பினானே எழுப்பா போய் வாமா ஒரு வாய்ப்பு கொடுங்க அடிக்கடி கூப்பிடுங்க அடிக்கடி மாய்த்து மாய் கூப்பிடுறா சரி வரட்டுங்களாங்க அப்போ டைம் இருக்கா போதுமா அந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு இப்படி போனோம்னு ஏன் போறான் டேய் இந்த பக்கம் போடா அவன் போவாதடா டேய் எம்பே பாரு பொண்ணு பின்னாடி போறான் டேய் எம்பே இன்று ஆடலாவார் நன்றி பாடலோ பரவசம் பரவாயில்லைங்க தங்களுக்கு செவி கிளவி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்தேன் அவளுக்கு சேர வேண்டிய சந்தோஷம் எல்லாரும் ஏடிஎம்ல போட்டோம் ஒரு பிரச்சனை கிடையாது மிக்க மகிழ்ச்சி அவ்வளவுதான் என் அருமை செல்வடி அப்பா நீ அயல் நாட்டிலிருந்து வந்த பிள்ளை பிறந்ததோ தேர்ந்து உணவறிந்து ஓயிடும் ஆகட்டும் ஹாப்பி நியூ சபாஷ் சபாஷ் வெளிநாட்டு வந்து விட்டான் ஆமாங்க வந்த பிள்ளைக்கு ஒரு வெண்ணி பார்த்து மனமுடிக்க விட சொன்னார் சரி குலவருக்கு நரசிம்ம ஐயா ஆமா அவைக்கு வைத்ததாக நம்ம வீட்டு வரங்க உங்கள் பொற்கால கணவருக்கு ராஜேந்திர மன்னன் அனைவருக்கும் நமஸ்காரம். 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நடந்தார வாழ்த்துற நன்னா இருக்கும். என்னை எதற்காக அழைச்சால் சொல்லுங்க சுவாமிகளே. தங்கள் எதற்காக தெரியுமா? என் மகன் பிறந்த போது மனைவி இறந்து விட்டார். அன்றவன் ஜாதகத்தை கழித்து பார்த்து இவன் சிவனருளா சிவமணி என்று பெயர் சூட்டினது. எனது மகனோ சிவமணி வெளிநாடு சென்றவில்லை வந்து விட்டான். அவனுக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமளித்து இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும். இன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஜாதகத்தை கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்லுறேன் சுவாமிகளே. குறித்து கொடுத்த ஜாதகம் அப்படியா? ஜாதகத்தை கரெக்டே தொடும்போதே கை தவறி விட்டு விட்டீர்கள். இது ஆகாத சகுனம் அல்லவா? மன்னா கவலை வேண்டாம், வாங்கும் போது கை தவறி கிட நின்றிருக்கிறது. அதுக்காக மன சங்கர வேண்டாம், எல்லாம் அம்பாள் பார்த்துக் கொள்வாள்.
ஆமா, உங்க மகன் பெயர் சிவமணி தானே? ஏனென்றால் சிறு வயதில் பார்த்தது, இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டான். எனக்கோ வலுதாகிவிட்டது, கவனக்குறைவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டு தவறு இல்லையே. நல்லது சிவமணி. மன்னா, மனது நல்லா திடப்படுத்தி சுவாமி. என் மகன் ஜாதகத்தை நான் பார்க்க என் மனம் திடப்படுத்த வேண்டுமா? ஆமா, ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு மகன் வழங்க வேண்டும். தாய் தந்தைக்கு அன்னமிடாமல், மனைவி சொல்ல கேளாமல், பிள்ளைகளை சரிவர வரைக்காமல் இந்த படுபாவிக்கு என்ன தண்டனை தெரியுமா? பாம்புக்குழில் தள்ளி வட்டி வதைகள். நல்லது. குடிகார காண்டிபனை சற்று நேரில் சந்திக்க வேண்டும். புறப்பட போலாம். பட்டாதாரி ஏண்டா பச்சிட்டு குடியிறிய நோய் செத்துறான்னு நினைக்கிறீங்க. நோய கிட்ட நெருங்காது வலி மாரி இது என்னை காப்பாற்றும். என் தெய்வம், என் தெய்வத்தை 12 மணி வரை பூட்டி வைக்கிறானுங்களே. நல்லா இருப்பானுங்களா அவனுங்க? நல்லா இருப்பானுங்களா? தெய்வமே காலையில் எத்தினு கேணி காட்டில் உண்ணுங்க அனுப்பேன், எத்தினு குப்பையில் பண்ணுங்க அனுப்பேன், எத்தினு காவால மதுந்துங்க அனுப்பேன். உன்னை நம்பிய ஊருக்கு 2 பேர் தெரிஞ்சுங்கிறானே. உன்னை பொறிக்கே சரக்கு அடிப்பான்டா, பொறிக்கே சரக்கு அடிப்பான். தெய்வமே, சில பேர் இருக்கிறான் இது குச்சா நோய் ஒன்று குடிக்க மாட்டான், சிகரெட்டும் குடிக்க மாட்டான், ஆன்சு போட மாட்டான், பீடா போட மாட்டான், எந்த பழக்கமும் இருக்காது. அவன் தான் ஹார்ட் அட்டாக்கில் முதல்ல போடுவான். மகால் போய் மாட்டும்போ நாடு ஈசுல இருந்தானா சத்தானா கனியே கிடையாது. இன்னொருத்துங்கிறான் 5 விசாச்சாலும் பண்ண மாட்டான், கஞ்ச பிசினேரி பக்கத்துட்டு போவோம் சொல்லி டீ குடிச்சிட்டு வந்துடுவான். எங்கன்னா சத்தத்தில் கிலோ நாவது அங்கே போய் நல்லா கதிக்கிட்டு வந்துடுவான். பொண்டாட்டி கூட எது வாங்கி தர மாட்டான், சொத்து மட்டும் சொத்து வச்சுக்கின்னு இருப்பான். அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கும், மொத்தத்தை அது வித்து துண்டு அது ஓடி போடும். ஏன் நல்லா வாங்க மாதிரி நேரம் வாங்கிட்டோன்னா என்ன இது? நான் பேசுங்கிறேன், யாரை வராம தெரிஞ்சு